ஆலவி வசங்கி நம்ம பார்க்க போகிறது பிட்ரோட் டு சிஸ்டர் எக்ஸ் எபிசோட் 12 அதாச்சும் ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட் 11 இல்ல அதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலனா பிளேலிஸ்ட் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துருவாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒண்ணே வரும். வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல மாரியும் எங்க அப்பா அம்மா பண்ற குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நேர்ல போய் பார்க்கலான்னு ஷட்டரன் ஃபேமிலிக்கு போக முடிவு பண்ணிட்டேன். தாமஸும் கேட்டு போயிட்டு ஷட்டரன் ஃபேமிலி நான் பார்த்தாகணும், அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆனா அவங்க வீட்டுல இருக்க மேடுமே முடியாதுன்றாங்க. வெளியே கிரசும் மாறி உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்க, மாறியுமே ஓகேன்னு சொல்ல வெளியே லீவ் ஆனுமே அவனும் கேட்டு திறக்கிற மாதிரி தெரியல. அதனால நம்ம உடச்சுக்கிட்டு உள்ள போக வேண்டியதுதான். லீவ் ஆனுமே வழியை விடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப அந்த கேட்டை உடச்சுக்கிட்டு அவங்களுமே அதுக்குள்ள போயிடுறாங்க. இப்போ கதவு சாத்தி இருக்கிறத பார்த்து மேல பார்த்தா யாரும் இருக்க மாதிரி தெரியுது. இவனுமே மியோ கூப்பிட மியோமே அங்க போய் பாக்குறா. அவளு உள்ள போயிட்டு பேரன் ஃபேமிலியா போட்டு கைது பண்றான். இதை பார்த்து தாமஸும் ஆமா அவன் நிஜமாலே மெய்ட் தானா அவ கீழே கூட்டு வர பேரனோ இங்க என்ன நடக்குது எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. கீரசம் உன பக்கத்துக்க அவளை காத்துட்டு இருந்தேன் பேரன் ஷடரன். பின்னாடி தாமஸம் வந்துட்டு நான் மத்த ஃபேமிலி கூட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்போ மாரியுமே என்ட்ரி கொடுக்குறா. அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்பா அம்மா அப்படின்னு சொல்ல, மாறி இவ்வளவு அழகா மாறி இருக்கிறத பார்த்து அவங்க ஆச்சரியப்படுறாங்க. பின்னாடி அனசேஷியாவை வேஷம் போட்டுட்டு இருக்க லீவ் பண்ணுமே உன்னோட ஃபேமிலி மொத்த பேர் இங்க இருக்காங்க, ஆனா யாருமே நீ யாருங்கிறத கண்டுபிடிக்கல. அனசேஷியாவோ என் கடைக்கு நீங்களும் தானே வந்தீங்க, அந்த இடத்துல என்ன பையன் தானே நம்புனீங்க. லீவ் பண்ணும் ஆமால இப்பதான் நீ போறது சரி அதை விடு இப்ப இதுக்கு திருப்பி வேஷம் போட்டுட்டு இருக்க. அனசேஷியாவும் எங்க நடக்க போறத என்னோட கண்களால பாக்கணும். அந்த பேரனோ மாறி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க. மாரியோ என்னோட பித்தல் செரிமனிக்கு நீங்க எந்த ரிப்ளையும் கொடுக்கலையா, அதனால நேர்ல பத்தி சொல்லலாம்னு வந்துட்டோம். கீரசு மாறி பத்தி புரிஞ்சுக்காம இருக்கீங்களா, மாறி பத்தி ஒளி பெரிய கட்டுரை எழுதிருக்கேன், இதை பார்த்தாச்சு புரிஞ்சுக்கோங்க. அனசேஷியாவும் அவருக்கு என்ன கலந்துடுச்சு அப்படின்னு சொல்ல, மியோவுமே முழுசா கலந்துடுச்சு. மாரியும் நான் உங்ககிட்ட பேசியாக்கணும். இந்த சைடு மாறி கூட அனசேஷியாவுமே வேஷம் போட்டு பின்னாடி போயிட்டு இருக்கா. ஆனா திடீர்னு அவங்க அம்மா ஒரு மாதிரி பண்ண அனசேஷியாவுமே உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போய் கேட்க, அவங்களும் எனக்கு ஒண்ணு இல்ல திடீர்னு இது மாதிரி நடக்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்களும் அந்த வேஷத்தை பார்த்துட்டு ஆமா எதுக்காக ஒரு சர்வெண்ட் இங்க இருக்காங்க, அதுவும் இல்லாம என்ன மாதிரி ரெட்டா அது அந்த முடி மாறிக்கிட்ட இருக்க சாபம் மாதிரியே உனக்குமே இருக்கு. கீரசம் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை தான், அதை நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா. அவங்க மாமும் இது ஒண்ணு மூட நம்பிக்கை கிடையாது, மாறிக்கிட்ட இருக்க சாபத்தினாலதான் லேடி ஷாஷாவும் அனசேஷாவும் இறந்து போனாங்க. இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த பார்த்து மாறி மெத்தோட பாவா அவங்களுமே என் கிட்ட வராத. இப்ப பேரங்கிட்ட இருந்து கட்டாயத்தோட அவருமே ஒரு காட்டுவாசி மாதிரி வந்துட்டு இருக்க. நீ நிஜமாலே ஒரு காட்டுவாசிக்கு போறதா போல, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. அவரும் போய்கிட்டு இருப்ப வழியில மாறி நிக்க, அவளுமே இங்கிருந்து ஓடி போகாதீங்கப்பா. அவரும் ஓடி போறதா நான் ஓடி போறேன், நான் இந்த நிலத்தோட லாடு உன்னோட அப்பா. கீரசம் இந்த நிலத்தோட லாடா அதுவும் ஒரு அப்பாவா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல, இப்ப லீவ் பண்ணுமே ஒரு டாக்குமெண்ட் காட்டுறான். பேரன் ஷடரன் இப்போதுல இருந்து உங்களோட டைட்டில் பறிக்கப்படுது, அதை இதுல எழுதிருக்கோம். ஒரு லாடா தன்னோட லேண்ட்ஸை மேனேஜ் பண்றதுக்கு பிளாரின் லாங்குவேஜ் பேசியாகணும், ஆனா உங்களால அது பேசவும் முடியல எழுதவும் முடியல. அவரும் அதெல்லாம் கிடையாது எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு அந்த லாங்குவேஜ் பிடிக்காது அதனால தான் பேசல அப்படின்னு சொல்ல, கீரசம் அப்படின்னா எனக்கு பிளாரின்ல ஏதாச்சும் ஒன்று பேசி காட்டுங்க. ஒரு சாதாரண பேச்சுவார்த்தை நடந்தா போதும் நான் ஒத்துக்கிறேன். லேடி ஷாஷா இருந்த அப்புறம் உங்களோட இடத்துல இருந்து மாறிதான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்கிற விஷயத்த நீங்க கிரௌனுக்கு அபிஷியலா சொல்லாம விட்டுட்டீங்க. இது எல்லாத்தையுமே நாங்க ஆல்ரெடி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டோம். கிரேகோர் ஷடரன் இப்போது இருந்து உங்களோட நிலங்களையும் உங்களோட மக்களையும் உங்ககிட்ட எங்களால் ஒப்படைக்க முடியாது. ஒரு லேடா உங்களோட அபிஷியல் டியூட்டிகளை நீங்க தவற விட்டுட்டீங்க. அதுவும் இல்லாம உங்க மேல இருக்க தப்ப ஃபோர்ஜரி பண்ணி குற்றம் பண்ணிருக்கீங்க. அதுக்காக நீங்க கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். இதை பார்த்து அவனுக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல. அவரும் அப்ப நான் எல்லாத்தையும் இழக்க போறேன்னா, மாறியும் இல்ல இது எல்லாத்தையுமே காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. இப்போதைக்கு கிரனோ ஃபேமிலி தான் எல்லாத்தையுமே பாத்துக்கும். இருந்தாலுமே உங்களோட பதவியும் உங்களோட டைட்டிலையும் நீங்க திருப்பி எடுக்கலாம். இந்த நிலத்தை பாத்துக்கிறதுக்கு நிறைய டேலண்டடான ஆட்களை இங்க வர வைப்போம். ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கீரசம் அவளை இவ்வளவு வருஷத்துக்கு அசிங்கப்படுத்தினதுக்கும் அவளை பிரெயின் வாஷ் பண்ணதுக்கும் இவ்வளவு வருஷமா அவகிட்ட பொய்களை திணிச்சதுக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து நீங்க 2 பேருமே மன்னிப்பு கேட்டாகணும். ஒருவேளை நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா மனிதாபிமானத்துல உங்களை மன்னிச்சு உங்களுக்கு உதவி பண்றேன். இதுதான் நாங்க எல்லாருமே பேசி முடிவெடுத்தது. இப்போ சொல்லுங்க உங்களோட பதில் என்ன. மாறியுமே சொல்லுங்கப்பா, எதுக்காக ப்ராப்பரான ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணல, எதுக்காக என்ன இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணீங்க. அப்பயுமே உங்க அப்பா வாய் மூடு நீ சரியான வித்து பொண்ணு, இந்த மாதிரி நீ வேலைகள் செஞ்சதா உங்க அப்பா அம்மாக்கு யூஸ் ஆவ. கீரசம் இவ்வளவு விஷயம் பண்ண அப்புறம் மாறி உங்களை மன்னிக்கிறான். ஆனாலுமே இந்த அளவுக்கு ஆட்டிடியூட் காட்டிக்கிட்டு இந்த அளவுக்கு நன்றி கெட்டவங்களா இருக்கீங்களா. இன்னொரு நோபலா நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். மன்னிப்பு கேட்கறதும் இன்னொருத்தர்கிட்ட உதவி கேட்கறதும் நன்றி உள்ளதா இருக்கிறதுமே ஒரு லாடோட குவாலிட்டின்னு சொல்லலாம். ஒருவேளை உங்களால மன்னிப்பு கேட்க முடியல, இன்னொருத்தர்கிட்ட ஹெல்ப்பும் கேட்க முடியல, இன்னொருத்தர சார்ந்து இருக்க முடியலன்னா உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒருவேளை உங்க நன்றியை இப்ப எங்க காட்டினீங்கன்னா உங்களுக்கு எந்தவித அசிங்கமும் கிடையாது, எந்தவித குற்றமும் கிடையாது. பழைய பேரனஸ் உங்களோட அம்மா சாஷா நீங்க நல்ல ஒரு லாடா வளருவீங்கன்னு நம்பினாங்க. ஆனாலுமே அதுமே புரிஞ்சுக்காம உனக்கு என்ன தெரியும், எங்க அம்மா என்கிட்ட எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. கீரசம் இப்ப எனக்கு புரியுது, உங்க அம்மா உங்க மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நம்புனீங்களா. இது கிட்ட அவரு ஷாக்காவ அவங்க அம்மாவோ இதெல்லாம் போதும் இப்போ உனக்கு சந்தோஷமா, உன்னோட வீட்டை இந்த மாதிரி 2 ஆகிட்டியே இதோட போதுமா, இன்னும் உன்னோட சாபத்தால எங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்க போற, இது உனக்கு போதாதா, இன்னும் அந்த சவ பண்ணி எங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுக்க போதுன்னு தெரியல.
லேடி சஷாவும் என்னோட அனசிஷியாவுமே நீதான் கொன்ன. இதுக்கு பின்னாடி அனசிஷியாவுமே தன்னோட வேஷங்களை எடுத்துக்கிட்டு என்ன மன்னிச்சிருங்க, ஆனா நான் இன்னும் சாகல. இதுக்கப்புறமாச்சு மாறிக்கிட்ட இந்த மாதிரி தேவையில்லாத குற்றங்களை அவ மேல வைக்காதீங்க. ஆனா இப்பதான் புரியுது, என்னோட பிளாண்டர் மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, நான் தெரியல. அவங்க அம்மாவும் அனசிஷியா நீ திரும்பி வந்துட்டியா, இந்த பிளாண்டர் திருப்பி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவ முடிமலை கண்ணா இருக்காங்க. அனசிஷியாவும் இதை பார்த்து அவங்களை தள்ளி விட்டுட்டு நிறுத்துங்க, நான் எப்பவுமே உங்களோட அனசிஷியாவே இருக்கணும்னு ஆசைப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்ல, ஆனா அவ தள்ளி விட்ட அப்புறம் தான் ஒரு பெரிய உண்மை அவங்களுக்கு தெரிய வருது. மரியும் ஆமா நான் நினைச்ச மாதிரியே தான் இருக்குல்ல. அப்புறம் தான் அவங்க அம்மா வச்சுக்கிட்டு வந்து ஒரு பிளாண்டர் வீக்குன்னு அவங்களுக்குமே இருக்கிறது ரெட் ஹேர் தான். ஆனா இதை பார்த்து பேரன் ஷாக் ஆகாம இருக்க மியோவுமே அப்ப பேரனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கல, கீரஸும் அவங்களுக்கு இருக்கிறது அந்த ரெட் ஹேர் தான். ஆனா அதை வச்சுக்கிட்டே மாரிக்கு இந்த மாதிரி பேசியிருக்காங்கல்ல, அவங்களுமே மாரிக்கு சந்தோஷமே கிடைக்காது. ஏன்னா அவளுக்குமே என்ன மாதிரி இருக்கிற முடிதான். அவ லேடி ஸ்டாஷா மாதிரியும் அனசிஷா மாதிரியும் கிடையாது. மாரியும் இப்ப எனக்கு எல்லாமே புரியுது. ஆமா நீங்களுமே இதை பத்திலாம் நம்ப ஆசைப்பட்டீங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணுங்கிறவ லேடி ஸ்டாஷா மாதிரியும் அனசிஷா மாதிரியுமே பாக்குறதுக்கு அழகா பிளாண்டரோட பிரின்சஸ் மாதிரி இருக்கணும், கரெக்டா? அதனாலே அவங்கள பார்த்து பொறாமப்படுறதும் ரசிக்கிறதுமா இருந்தீங்க. அதனாலதான் நம்ம மாதிரி இருக்க பொண்ணுங்களுக்கு எப்பவுமே சந்தோஷம் கிடைக்காது, எப்பவுமே கெட்டதான் நடக்கும்னு நீங்க நம்புனீங்க. ஆனாலுமே உங்க அம்மா நீ பேசுறத நிறுத்து, உனக்கு இதை பத்தில என்ன தெரியும்? ரெட் ஹேரோட இருக்கிறவங்க எப்பவுமே சந்தோஷமா இருந்தது கிடையாது. அவங்களால ஒரு பிரின்சஸா மாற முடியாதுன்னு சொல்ல அவங்க பிளாஷ்பேக்ல எதுக்கு இந்த மாதிரி மாறினாங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் லேடி ஷாஷா கூட என்ன பிடிக்காம இருந்துச்சு, அப்படிதான் எனக்கு எப்பவுமே நடந்துட்டு இருந்துச்சு. மாரியும் நானே இதே போலதான் என்ன வெறுத்துக்கிட்டு இருந்தேன், மறுத்துக்கிட்டு இருந்தேன். என்னை யாருக்குமே பிடிக்காது, யாருமே என்ன நேசிக்க மாட்டாங்கன்னு நான் நம்பினேன். ஆனா லார்ட் கீரியஸும் மத்தவங்களை பார்த்தப்பறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. நான் என்னைய ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லைங்கிறது எனக்கு புரிஞ்சுது. லார்ட் கீரியஸ் மியோ அப்புறம் கேசல்ல இருக்க எல்லாருக்குமே நான் என்னோட மைண்டுக்குள்ள என்ன பத்தி தப்பா இமேஜின் பண்ணிட்டேன், அதனால உங்களை கஷ்டப்பட்டுட்டேன், அதனால என்ன மன்னிச்சிருங்க. அம்மா இதுக்கப்புறம் நான் லார்ட் கீரோ செடியும் கிரேடோ கேசல்ல இருக்க எல்லாருக்கூடயுமே எதிர்காலத்தை நோக்கி போறேன். அதனால இப்பவே இங்கே இதுல தீ முடிச்சுக்கலாம். அனசிஜாபங் வந்துட்டு அம்மா இல்ல ஹெல்வின் ஷடரன் மாரியுமே நானுமே உங்களோட பொம்மை கிடையாது, அதனால இனிமே எங்களை கட்டி வைக்கணும்னு நீங்க ஆசைப்படாதீங்க. இதை பார்த்து அவங்க அம்மாக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல. மாரியோ கடைசியில ஷடரன் லான்ஸ ஹவுஸ் ஆஃப் கிரானடாவை கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த நிலத்துக்கு அடுத்த லட மாறதுக்கு செட்ரிக் ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சு ஒரு நல்ல லட மாற ஆசைப்பட்டான். அதே டைம் செட்ரிக் படிக்கிற அதே ஸ்கூல்ல அப்பாவுமே போய் கூட படிச்சுட்டு இருக்காரு. ஒருவேளை அவரு செட்ரிக்கோட கிராஜுவேட் ஆயிட்டாருன்னா அவரு செட்ரிக்கோட ஒரு பட்லரா மாறலாம், திருப்பி ஷடரன் லேண்டுக்குமே வரலாம். லீலவும் இருந்தாலுமே அந்த பேரன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி எனக்குமே தெரியுது. கீரஸும் ஏன்னா ஸ்டோரோஸ்ல இருக்க லேடி சாஷாவோட ஜர்னல்ல அவர் படிச்சாரு. அதுல லேடி சாஷாவோட உண்மையான ஃபீலிங்ஸ் பேரனை பத்தியும் அவரோட வைஃபை பத்தியுமே எழுதியிருக்காங்க. அதனால அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறது இவருக்கு புரிஞ்சுது. மாரியும் அம்மாக்கு எந்த லீகல் ஆக்ஷனுமே எடுக்கல. ஆனா யாருமே இல்லாத அந்த காலியான வீட்டுல அவங்க தனியா இருக்காங்க. இப்போ அனுஷிஷாவும் திருப்பி அந்த ஷாப்புக்குள்ள போக தங்கிட்டு இருக்க லீஃபானுமே என்ன கதைக்குள்ள போகலன்னா ஜன்னல் ஏறி குச்சி போய் அப்படின்னு சொல்ல அனுஷிஷாவும் முட்டாள்தனம் பேசிட்டு இருக்காத, ஏதோ ரைடு கொடுத்துங்கிற பேர்ல உங்ககிட்ட ஃப்ரெண்ட் எல்லாரும் பேச முடியாது. ஆனா இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேங்கிறது எனக்கு தெரியல. நான் இவ்வளவு காலமா நார்மன் கிட்ட ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு பொய்களை சொன்ன அப்புறமே அவருக்கு இல்ல வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அது ரொம்ப தப்பா இருக்கும்ல. லீஃபனும் ஒரு பொம்மையை அவனை ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே அந்த வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு இங்க வாழ ஆரம்பிச்ச. அவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டா இதை பண்றதுக்கு உனக்கு தைரியம் இருக்காதா என்ன? கவலைப்படுத, உன்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களோட பின்னாடி நான் எப்பவுமே இருப்பேன். அதனால நீ உள்ள போன்னு சொல்லிட்டு அவனுமே கதவு திறந்துட்டு உள்ள தள்ளி விட்டுறான். அவளும் எல்லாத்தையும் சொல்லலான்னு போப்ப நார்மனும் கவலைப்படாத, கவுண்ட் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. உங்களோட பேரு ஆர்த்தர் கிடையாது அனசிஷா தானே? அவரு நிறைய டூல்ஸ் அங்க வச்சுட்டு அனசிஷாவை என்னன்னு கேட்க நார்மனும் இது எல்லாமே உனக்காக தான் இந்த அமேசான் கிளவுஸையும் நான் ஆர்டர் பண்ணேன். ஆனா பாரு உனக்காக உன் கை சைஸுக்கு நீ எல்லாத்தையும் ரெடி பண்ண வேண்டியதா இருக்கு. முட்டாள் அப்ரெண்டிஸே முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா இவ்வளவு வேலை இருக்காதுல. இதைக்கிட்ட அனசிஷாவும் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கட்டி ஆட ஆரம்பிக்கிறா. இதை பின்னாடி பார்த்துட்டு தள்ளி பண்ணுமே நல்லது, ரொம்ப நல்லது. சரி ரிங்க மாறு நம்ம கிளம்புவோமா? மாரியும் இவ்வளவு விஷயம் நடந்து முடிஞ்ச அப்புறம் சம்மர் ஊர் வெளியே வந்துச்சு. அப்பதான் எங்களுக்கான செரிமனியுமே ஆரம்பிச்சது. இன்னைக்கு நான் காதலிக்கிறோட மனப்பெண்ணா மாறினேன். அங்க இருக்க எல்லாருமே டாப்போ செஞ்ச சாப்பாட எல்லாருமே பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. அதே டைம் டிஃபனி ஜோவான் எல்லாருமே அவங்களோட வேலைகளை பிரமாதமா செய்ய அங்க வந்த எல்லா நகுல்ஸுமே அதை பத்தி பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. இந்த சைடு இவள் நல்லா கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணதுக்கு கீரஸும் மாரியும் அதே போலவே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பின்னாடி எஜிலியாவுமே மாறி அழகா இருக்கால, இதே மாதிரி என்ன யாராச்சும் எஸ்கோட் பண்ணா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல அவளுக்கு பின்னாடி செட்ரிக் வந்துட்டு பிரின்சஸ் நான் உங்களை எஸ்கோட் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்றாங்க. இந்த சைடு அனசிஷாவுமே மாறி நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்ல லீவ் பண்ணுமே அட நீ அழகா இருக்கா, இதை பார்த்து அவளு வைக்கப்பட லீவ் பண்ணுமே என்ன சொல்ற இரண்டு வைஃபுகள்ல நீமே வரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு கிட்ட வர இதை பார்த்து லீவ் பண்ணுமே வேணாமா எனக்கு ஆல்ரெடி 5 ஃபியான்ஸ் இருக்காங்க, எனக்கு இருக்கிறது போதும். இதை பார்த்து அனசிஷாவும் மண்டையில ஒண்ணு வைக்க அவளுமே நான் தேர்ட் பிரின்ஸ் அதை மறந்துட்டியா? அவளுமே இந்த மாதிரி பண்றதுல நீ ஒரு பிரின்ஸுங்கிறது நான் மறந்துட்டேன். பின்னாடி இல்லவும் இவ்வளவு விஷயம் நடந்ததுல இது நடக்குமான்னு ஆசைப்பட்டேன், ஆனா எப்படி நடந்துருச்சு. ஆனா இது எல்லாத்துக்குமே உனக்கு நான் நன்றி சொல்லணும் மியோ. அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னதான் பிள்ளை வந்தாலுமே நீ அவங்க ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ண ரொம்ப நன்றி மியவும். இருந்தாலுமே அவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய கப்பலா மாறாங்கிறது எனக்கு சந்தேகம் தான்.
ஏன்னா இப்பதான் வயசுக்கு வந்த மாதிரி 2 பேரும் குழந்தை தரமா இருக்காங்க. ஆனா இது மட்டும் எனக்கு நல்லா தெரியும், 2 பேருக்குமே ஒரு சந்தோஷமான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த கேசல்ல இருக்கிறவங்கள முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்ப எல்லாம் முடிஞ்ச மாதிரி வெளியே நின்று இருக்க கீரசுமே என்னாச்சு? மாரியும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லத்தையும் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். உங்களை பார்த்ததுல இருந்து எல்லா விஷயங்களையும் நான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். கீரசும் இப்ப யோசிச்சு பார்த்ததான் 2 பேருமே வேற வேற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாலும் ஸ்டார்டிங்ல இருந்து. ஆனா அன்னைக்கு நான் உன்னை பார்த்ததுல இருந்து என் ஒழுக்கமே மாறுச்சு. நான் முதல் மாதிரி ஆசைப்பட்டது ஒண்ணு மட்டும்தான், மாறி என் கூட இப்படி இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. மாரியும் இல்ல, நான் தான் உங்ககிட்ட நன்றி சொல்லி ஆகணும். அன்னைக்கு மூடி இருந்த என்னோட உலகத்துக்கு நீங்க தான் வெளிச்சத்தை கொடுத்தீங்க. உங்களோட அழகான கிரீன் கலர் கண்ணு என்னோட உலகத்துல ஒரு நட்சத்திரமா பல நிறங்களை கொடுத்துச்சு. நான் தயங்கின போவுமே என்னோட கைகளை பிடிச்சு நீங்க நடந்து போனீங்க. நான் மறந்த விஷயங்கள், நான் முதல் முறை கத்துக்கிட்ட விஷயங்கள், இதெல்லாமே நம்ம ஒன்னா இருந்ததுனால தான் நடந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கு கிட்ட நெருங்க திடீர்னு சத்தங்க இதை பார்த்தா அங்க வெடி வெடிக்கிறாங்க. இதை பார்த்தா அவங்க மட்டும் இல்ல, கேசல்ல இருக்க எல்லாருமே வாய பொழுந்து மேம்படுறத ரசிச்சிட்டு இருக்காங்க. மாரியோ, நாங்க ஒன்னா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா சந்தோஷமா இருப்போம். இதோட இந்த எபிசோடு முடியுது, இந்த சீசனும் முடியுது. இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சுக்கிறதா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் இதே போல ஒரு சூப்பரான சீரிஸ்ல அடுத்து உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye.